வணக்கம் நண்பர்களே. எனக்கு வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியல. எனக்கு எதன் மேலேயுமே ஈடுபாடு இல்லை. எந்த வேலை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த வேலையை நான் தேர்ந்தெடுத்து செய்யலாம் அப்படிங்கிறதும் தெரியல. இப்போ நான் செய்யற வேலை எனக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வேலைக்கு போகணுமா அப்படின்னு தோணுது. ஆனா என்னுடைய கடமைகளை முடிச்சுட்டு அதன் பிறகு வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு திறமை இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னுடைய பேஷன் என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலுமே எந்த திறமையும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்க ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியணும். உங்களுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்களை நிதானமா கவனிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்குது அப்படிங்கிறத பாருங்க. நீங்க எதை செய்யும் போது ரொம்ப உற்சாகமா ரொம்ப சந்தோஷமா செய்றீங்க அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. நீங்க விரும்புறத செய்யறதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்தை நிச்சயமா உங்களால உருவாக்க முடியும். நீங்க தேர்ந்தெடுக்க விரும்புற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்புற வேலைய, அது அரசாங்க உத்தியோகம் இல்லைன்னா தனியார் உத்தியோகமா இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டு வேலையா இருக்கலாம், நீங்க விரும்புற தொழிலா இருக்கலாம், இல்லைன்னா துறையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்களுடைய டைரியில எழுதுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், எதை செய்யும் போது நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. இன்னைக்கு நான் சொல்ற இந்த அஃபர்மேஷன் பொதுவா நான் விரும்புகிற துறை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன். நீங்க இந்த அஃபர்மேஷனை கேட்கும் பொழுதெல்லாம் நீங்க டைரியில எழுதி இருக்கிறத ஒரு முறை வாசிங்க, இல்லைன்னா நினைவுபடுத்திக்கோங்க. அதன் பிறகு தொடர்ந்து இதுல இருக்கக்கூடிய நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய விருப்பத்திற்கு தக்கன மனசுல மகிழ்ச்சியோட உருக்கம் உணர்தலோட வாய்விட்டு சத்தமாவோ இல்லைன்னா மனசுக்குள்ளேயோ சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கேளுங்க. இந்த நேர்மறை வார்த்தைகளை கேட்கறதன் மூலமாவும் திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமாவும் உங்களுடைய ஆழ் மனசுல பதிவாகி உங்க வாழ்க்கை உங்க விருப்பப்படி அற்புதமானதா மாறுவதற்கு நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு செய்தி அனுப்புறீங்க. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகளின் அதிர்வலைகள் மூலமா நீங்க பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு அதை பன்மடங்கா உங்க வாழ்க்கையில ஈர்க்கிறீங்க. இப்ப நீங்க நிதானமா உங்களுடைய சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து வெளியே விடுங்க. அப்படி செய்யும் போது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய இறுக்கங்கள், அழுத்தங்கள், உடல்ல இருக்கக்கூடிய இறுக்கங்கள், அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே வெளியாகிற மாதிரி கற்பனையில பாருங்க. நாம ஆரம்பிக்கலாமா? இன்றிலிருந்து எனது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக வளர்ச்சி அடைவதை உணர்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நான் எனது புது வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறேன். என் வாழ்வில் பல நல்ல வாய்ப்புகள் உள்ளன. நான் விரும்பியது போன்ற வாழ்வு இப்பொழுது என்னுடையது. எனக்கு எதை செய்ய பிடிக்கும் என உணர்ந்து செய்கிறேன். என் எண்ணங்கள் எல்லையற்றவை. என் கனவுகள் எல்லையற்றவை. எனது தேவைகளை உணர்ந்து என் வாழ்வை வடிவமைத்துக் கொள்கிறேன். என் தேவையை உணர்ந்து தேவையானவற்றை என் வாழ்வில் உருவாக்குகிறேன். நான் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்வில் மகிழ்ச்சியை தருகிறது. எனது தேவைகளை சக்தியுடன் நிறைவேற்றுகிறேன்.
என் கேள்விகளுக்கு பதில்கள் எனக்குள்ளேயே இருக்கின்றன. என் உள் உணர்வை நான் பின்பற்றுகிறேன். என் உள் உணர்வை நான் பின்பற்றுகிறேன். என் நேரமும் சக்தியும் மதிப்பிற்குரியவை என்பதை உணர்ந்து நடக்கிறேன். என் கனவு உத்தியோகத்தை ஈர்க்கிறேன். அதுவும் என்னை ஈர்க்கிறது. நான் விரும்பும் எனது துறையில் சிறப்பானவராகவும் தனித்துவம் மிக்கவராகவும் விளங்குகிறேன். நான் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைகின்றன. தினமும் என்னுடைய துறையில் முன்னேற நான் எடுக்கும் முயற்சிகள் சிறந்த பலனை தருகின்றன. எனது துறையில் நான் அடைய வேண்டிய இடம் எனக்காக காத்திருக்கின்றது. எனது உறுதியான எண்ணங்களுக்கு நன்றி. என் துறையை குறித்த எனது எண்ணங்கள் மகிழ்ச்சியானவை. என்னை நோக்கி பல வாய்ப்புகள் தேடி வருகிறது. நான் என் துறைக்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கிறேன். எனது துறையில் முன்னேற வாய்ப்புகளை தரவிருக்கும் நிறுவனங்களுக்கு நன்றி. நான் தேர்ந்தெடுத்திருக்கும் துறைக்கு நன்றி, நன்றி, நன்றி. என் கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு நன்றி, நன்றி, நன்றி. என் வெற்றி எனக்கு ஒவ்வொரு நாளும் தெளிவான அறிவையும் சரியான முடிவுகளையும் எடுக்கும் திறனையும் வளர்க்கிறது. நான் விரும்பிய துறையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனது நம்பிக்கை வாழ்வில் பல நல்ல விஷயங்களை உருவாக்குகிறது. பிரபஞ்சத்தில் இருந்து பல பரிசுகளை பெற நான் தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சத்தில் இருந்து எதையும் பெற எனக்கு தகுதி இருக்கின்றது. எனது சிறப்பான வாழ்க்கைக்கு நன்றி, நன்றி, நன்றி. நான் என்னை நம்புகிறேன். என்னை சுற்றி இருப்பவர்களை நம்புகிறேன். என் ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் நன்றி, நன்றி, நன்றி. இப்போ நிதானமா சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியே விடும்போது கண்களை மூடி இருந்தீங்கன்னா பொறுமையா தொடங்க. அப்படி இல்லைன்னா சகஜமான நிலைக்கு வாங்க. உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப இதை பயிற்சி செஞ்சு பாருங்க. நீங்க விரும்பின வாழ்க்கைய மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வெற்றி பெற எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை நிற்கட்டும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இந்த வீடியோ யாருக்கு உபயோகமா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.